பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய முதல் படமான கோமாளி அப்படிங்கிற படத்தை இயக்குனார் ஜெயம் ரவி வச்சு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், 50 கோடியை வசூல் பண்ணி கொடுத்துச்சு. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரே ஹீரோவாக நடித்து இயக்கிய படம் தான் லவ் டுடே. இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தான் தயாரித்தாங்க. இந்த படத்தில் இயக்குனர் ப்ளஸ் ஹீரோ அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு 70 லட்சம் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் லவ் டுடே படம் வெறும் 7 கோடியில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 கோடி பக்கம் கலெக்ஷனை அள்ளிச்சு. இதில் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு சொலையா 44 கோடிகள் லாபம் கிடைச்சிது. இதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் தயாரிப்பு நிறுவனம் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஏற்கனவே கொடுத்த 70 லட்சம் இல்லாமல் இன்னொரு 80 லட்சத்தையும் கொடுத்தாங்க. ஒரு ஆடம்பர காரை பரிசாக கொடுத்தாங்க. ஸோ அப்படி லவ் டுடே படத்துக்கு ஒரு 1.5 கோடி சம்பளத்தை கவர் பண்ணிட்டாரு நம்ம பிரதீப். இப்போது அதே ஏஜிஎஸ் டிராகன் படத்துக்கும் அவரையே ஹீரோவாக்கி இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிராகன் படத்தில் நடிக்கிறதுக்கு மட்டும் பிரதீப் ரங்கநாதன் 12 கோடி சம்பளம் வாங்கினாராம். அதாவது லவ் டுடேக்கு 1.5 கோடி, ஆனால் இந்த டிராகன் படத்துக்கு 12 கோடி சம்பளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மடங்கு அதிகம். ஸோ தன்னுடைய ஹீரோ நடித்த 2வது படத்துலேயே இவ்வளோ பெரிய சம்பளம், முதல் படத்துக்கும் 2வது படத்துக்குமான இடைவெளியில் அவ்வளோ பெரிய விஷயம் சம்பளம் இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போது இவர் டிராகன் படத்தின் மூலம் 150 கோடி வசூலையும் நெருங்கி விட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது தன்னுடைய அடுத்தடுத்த படங்களில் பிரதீப் ரங்கநாதனோட சம்பளம் தாறுமாறாக எகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது டிராகனுக்கு 12 கோடி அப்படின்னா இப்போ இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்ததாக ஏஜிஎஸ் தயாரிக்கிற படத்துக்கு இதை விட 2 மடங்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி வாங்கினாலும் கூட ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. பொறுத்து பார்ப்போம். மற்ற தயாரிப்பு கம்பெனிகள் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இன்னும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறாரு பார்த்தீங்களா பிரதீப், அதற்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து பார்ப்போம்.